குட் மார்னிங். வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 7.10 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். A monochromatic light of wavelength 5000 angstrom passes through a single slit producing diffraction pattern for the central maximum as shown in figure. Determine the width of the slit. Okay, so இதான் கொஸ்டின். இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா அல்லது ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். A sin theta is equal to n lambda. ஓகேவா? ஸோ லேம்டா என்னங்கிறது கொடுத்துருக்குறாங்களா? இனிமேல் சம்மில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத என்ன செய்வோம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், வேவ்லென்த் என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க, அதுதான் லேம்டா. ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு 5000 ஆம்ஸ்ட்ரங். அது 10⁻⁻10 மீட்டருக்கு ஈக்குவல். ஸோ இந்த யூனிட்டு, இந்த ஆம்ஸ்ட்ரங் அப்படின்னு சொல்கிற இந்த யூனிட் வந்து 10⁻⁻10 மீட்டருக்கு ஈக்குவல். இது முதல்ல உங்களுக்கு தெரியணும். நேனோமீட்டர்னால் 10⁻⁻9 அப்படிங்கிற மாதிரி இந்த ஆம்ஸ்ட்ரங் அப்படிங்கிறது 10⁻⁻10 மீட்டருக்கு ஈக்குவல் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த பிக்சரில் பாருங்கள், ஆங்கிள் 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ ஃபார்முலாவில் சைன் தான் இருக்குது. ஸோ சைன் 30யோட வேல்யூ வந்து 1/2, அதை 0.5ன்னு எடுத்துருக்குறாங்க. அப்புறம் பாருங்கள், n வந்து 1. n வந்து எப்படி 1 ஆச்சு இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். The central maximum is spread out to the first minimum, hence n is equal to 1. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் ஃப்ரிஞ்ச் வந்து எங்கே தான் ஃபர்ஸ்ட்டு போய் விடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மினிமமாக தான் இருக்கும். அதை தான் ஃபர்ஸ்ட் மினிமம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். அதனால் என்னோட வேல்யூ வந்து 1. இப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த ஈக்குவேஷனில் ஏவை ஒரு சைடு வச்சு மீதியை ஃபுல்லாக அடுத்த சைடு கொண்டு வரணும். இப்போ சைன் தீட்டா அடுத்த சைடு வரும், சைன் தீட்டா டினாமினேட்டருக்கு வந்துடும். இந்த மேலே இருக்கிற எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணனால 1 × லேம்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை சைன் தீட்டான்னு வந்துடுச்சு. இப்போ லேம்டாவோட வேல்யூவும் சைன் தீட்டாவோட வேல்யூவும் என்னங்கிறது தெரியும். ரெண்டே என்ன செஞ்சாச்சு, சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டிடியூட் பண்ண பிறகு சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அது எப்படி ஈஸி? முதல்ல டினாமினேட்டரில் பாயிண்ட் வச்ச நம்பர் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன செய்யணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் கீழே என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். மேலே என்ன இருக்கும், அந்த 5000 அப்படியே இருக்கும். அந்த 10 to the power அப்படியே இருக்கும். 10⁻⁻10 அப்படியே இருக்கும். இன்னொரு 10, இந்த 10 மேலே அடிஷ்னலாக சேர்ந்துருக்கும் இல்லையா? இந்த 3 வேல்யூ அப்படியே இருக்கும். இப்போ இந்த 5ஐயும் இதையும் கேன்சல் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 1000 கிடைக்கும். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, 1 மட்டும்தான் இருக்குது. நியூமரேட்டரில் என்ன இருக்குது, ஒரு 1000 இருக்குது, ஒரு 10 இருக்குது, ஒரு 10⁻⁻10 இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் எழுத போகிறேன். ஸோ என்னெல்லாம் இருக்குது, ஒரு 1000, ஒரு 10, ஒரு 10⁻⁻10. 1000 என்ன எழுதலாம், 10³ அப்படின்னு சொல்லி எழுதலாமா? எழுதலாம் இல்லையா? அடுத்து நம்ம ஒரு 10 சேர்த்தோம், அதை 10⁻1ன்னு எழுதலாம் இல்லையா? இன்னொரு 10⁻⁻10 இருக்குது. இப்போ பாருங்கள், பேஸ் ஃபுல்லாக சேமாக இருக்குது, பவர் ஃபுல்லாக ஆட் பண்ணலாமா? 3 + 1 - 10. அப்போது 3 + 1 எவ்வளவு, 4. 4 - 10 எதுக்கு ஈக்குவல், -6. 10⁻, பவரை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், -6 கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 10⁻⁻6. ஓகே, 10⁻⁻6 மீட்டர். மற்ற எல்லாம் கேன்சல் பண்ணி 1 கிடச்சிச்சு. ஸோ 1 × 10⁻⁻6 மீட்டர். இதோட சம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்குறாங்க. 1 × 10⁻⁻6 இருக்கு இல்லையா? ரைட். (1 × 10⁻⁻6ன்னு இருக்குது. இதில் 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இந்த 1க்கு அடுத்து இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இதை 3 டிஜிட் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ 2 0 சேர்த்துருக்குறாங்க முன்னாடி. 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் போகிறதுனால பவரில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஒரு 3 குறைஞ்சிருக்கு. அதனால் 10⁻³ ஆயிருக்கு. இந்த 10⁻³ மீட்டர் என்ன எழுதலாம், மில்லி மீட்டர்னு எழுதலாம். நம்ம ஒரு சம்மில் கன்வெர்ட் பண்ணியிருப்போம். 10⁻³ மீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவல், மில்லி மீட்டருக்கு ஈக்குவல். ஸோ அதனால் இவங்க மில்லி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதுனதுனால இப்படி கொண்டு வந்திருக்காங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.